ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து, தம்மை பின்பற்றி வந்த ஜனங்களை பார்த்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக வருத்தங்களோடு கூட பாரங்கள், சில காரியங்களை நாம் தவிர்க்கவே முடியாது. அதுதான் வருத்தம். வருத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இதை தவிர்க்க என்னால் முடியலையே, நான் என்ன செய்வேன் என்கிற பொழுது தான் அந்த வருத்தங்கள் வருது. வருத்தம் என்பது நம்முடைய இருதயத்தை பாரப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒவ்வொரு நபர்களுக்கும் ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என்ன அழைப்பு கொடுக்கிறார் என்றால், நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நபர்களாக இருந்தால் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்கிறார். இந்த இளைப்பாறுதல் என்கிற வார்த்தை கிரேக்க பதத்திலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அனபலஷோ அப்படின்னு அந்த வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவாக இருக்கிறது என்றால், சோர்ந்து போயிருக்கிற, இளைப்படைந்து போயிருக்கிற அந்த மனிதர்களுக்கு அந்த இளைப்பையும் அந்த வருத்தத்தையும் மாற்றி புதிய ஒரு இருதயத்தை கொடுக்கிறதுக்கு பேர் தான் இளைப்பாறுதல் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அந்த வருத்தத்தையும் பாரத்தையும் மறக்க செய்கிறது மாத்திரமல்ல, அது இல்லாத ஒரு இருதயத்தையே கொடுக்கிறார். அதுக்கு பேர் தான் இளைப்பாறுதல். அதை நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா கூட அது நமக்கு பாரமாக தான் இருக்கும். அதனால தான் அனபஷோ அப்படின்னு அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய இருதயமாக அதை மாற்றுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நமக்கு எப்படி ஒரு இளைப்பாறுதல் தருகிறார் பாருங்க. அதனால தான் யோசேப்பு தகப்பன் வீட்டில் நடந்த அந்த துக்கங்களையெல்லாம் மறக்க பண்ணினார். அது இருதயத்திலிருந்தே எடுத்து போட்டு விட்டார். அது என் இருதயத்தில் இல்லை, அந்த வருத்தங்கள் பாரங்கள் இல்லாமல் போச்சுன்னு சொல்லிதான் மனாசே என்று பெயரிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் ஆண்டவராக இயேசுவின் இடத்துல வாருங்க. உங்கள் இருதயத்தை புது இருதயமாய் மாற்றி, அந்த வருத்தங்களும் பாரங்களும் இருந்த இடம் தெரியாத அளவுக்கு மாற்றி அவருடைய இளைப்பாறுதலினால் உங்களை நிரப்புவார். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.